அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஆடியில ஃபர்ஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் இல்லாம ஆடி கித்திகை இருக்கு. இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுவோருக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆ மேக்ஸிமம் திருமண நாள் வராது. ஆடி மாசம்ங்கிறதுனால மேரேஜ் டேஸ் நெறைய வராது. ஆ இப்போ உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ராசிக்கான பலன அதுக்குண்டான நேரத்தில டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கு. கமெண்ட் பண்ணுங்க. நெறைய பேர் கமெண்ட் பண்ண எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, அதுக்குண்டான அ விதமான பலன்கள எங்களால போட முடியும். அடுத்து இதுக்கு அடுத்து வர பலன் பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன். அதாவது நாளையிலருந்து அடுத்த வாரம் சனிக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குன்றத சொல்றதுக்கு இருக்கும். ஆ விருப்பம் இருக்கிறவங்க வார ராசி பலன்னு கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ பேர் கமெண்ட் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாதிரி பலன் போடப்படும். எந்தெந்த ராசிக்கெல்லாம் இன்னைக்கு கமெண்ட் வருதோ, அதுக்கு உண்டான வார ராசி பலன் வரும். நாள் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. சில சுப காரியங்கள் செய்யறதுக்கு நல்லதா இருக்கும். தேதி பார்த்தீங்கன்னா, 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் மாசம் பார்த்தீங்கன்னா, ஆடி 4ஆம் தேதி விஸ்வாவசு வருடம். திதி பார்த்தீங்கன்னா, தசமி திதி மதியம் 12:13 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு ஏகாதசி திதி இருக்கு. இன்னைக்கு ஆ பெருமாள் வழிபாடும் நல்லதா இருக்கும். நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரம் ஆ காலையிலேருந்து மறுநாள் இரவு 10:53 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு ரோகிணி நட்சத்திரம் இருக்கு. யோகம் பார்த்தீங்கன்னா, சித்த யோகம் இருக்கு. அமிர்த யோகமும் இருக்கு. இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா, காலையில 5:51க்கும் சூரியன் மறைவு மாலை 6:39க்கும் இருக்கு. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, காலையில 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை இருக்கு. கௌரி நல்ல நேரம் பகல் 1:45 முதல் 2:45 வரை இருக்கு. மாலை 1:30 முதல் 2:30 வரை இருக்கு. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு விளக்கு போடுற நேரம் பார்த்தீங்கன்னா, 5:03 6:39 வரைக்கும் இருக்கு. யமகண்டம பொறுத்தளவுக்கு 12:15 1:51 வரைக்கும் இருக்கு. குளிகை பார்த்தீங்கன்னா, மாலை 3:27 5:03 வரைக்கும் இருக்கு. தசமி திதியில சிறப்பாகவே சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கும். அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரமும் சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளாக இருக்கு. நல்ல புதிய முயற்சிகளை தொடங்கறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு திடம், ரிஷப ராசிக்கு சாந்தம், மிதுன ராசிக்கு கவலை, கடக ராசிக்கு இன்னல், சிம்ம ராசிக்கு மகிழ்ச்சி, கன்னி ராசிக்கு வரவு, துலாம் ராசிக்கு இரக்கம், விருச்சிக ராசிக்கு ஆதரவு, தனுசு ராசிக்கு கோபம், மகர ராசிக்கு எதிர்ப்பு, கும்ப ராசிக்கு விருப்பம், மீன ராசிக்கு நஷ்டம். கவனமாக பார்த்து இந்த ராசிங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக நாளை கொண்டு போகிறது நல்லது. பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிட்டு அமைதியாக நாளை கொண்டு போங்க. மகிழ்ச்சியாக இருங்க. ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காரணம் உங்களோட கிரகநிலைகள் என்னதான் சாதகமாக இருந்தாலும் சில மனசில் வருத்தங்களும் குழப்பங்களும் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பணப்பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது. நிதானமாக பொறுமையாக நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. அலைச்சல் பதட்டம் இருக்கத்தான் செய்யும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் இருக்காங்க. 3ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க. 5ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும், 11ஆம் இடத்துல ராகுவும், 12ஆம் இடத்துல சனி பகவானும் இருக்காரு. தேவையில்லாத அலைச்சல்னால ரொம்ப சோர்வு ஏற்படுற மாதிரி இருக்கு. நீங்க செய்கிற செயல்கள் காரியங்களில் நல்ல பலனை பெறணும்னா மனசை அமைதியாக வச்சுக்குங்க. உங்களை நீங்களே அமைதியாக சாந்தமாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போங்க. முடிஞ்சா மாலையில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு ரொம்பவே ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்துக்குள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். இருந்தாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. பணவரவு இருந்தாலும் பசங்களால் வீண் செலவுகள் இருக்கு. குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நிதானமாக நாளை சூழ்நிலையை பார்த்து கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் நிறைய முயற்சிகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். நிறைய உங்களுக்கே அசதியாக ஏற்படுற மாதிரி, சோர்வு ஏற்படுற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு அங்கீகாரமும் இல்லை. உங்களுக்குள்ளேயே திருப்தி இல்லாத ஒரு மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கும். செய்கிற வேலைகளை காரியங்களை உங்களோட விருப்பப்படி திட்டமிட்டு செய்யுங்க. எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் செஞ்சிங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காமல் நாள் போகும்.
கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்களோட கோபம், எரிச்சல் இதெல்லாம் கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. ஏன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள வார்த்தைகளால ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சாந்தமான அணுகுமுறை அவசியமா தேவைப்படுது. உங்களோட பதட்டமான மனநிலை தொணைக்கிட்ட வெளிப்படுத்துறது, புரிதல கெடுக்கிறதுக்காகவும், சந்தோஷத்த கெடுக்கிற மாதிரியும் இருக்கு. கவனமா வார்த்தைகள பார்த்து பேசுங்க. தொணைக்கிட்ட அமைதியா விட்டு குடுத்து போறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு அ வரவு அதிகமா இல்ல. கடன் வாங்குற மாரி தான் இருக்கு. அது கடன வாங்கி நீங்க இன்னைக்கு தேவைய பூர்த்தி செய்ற மாதிரி இருக்கும். கவனமா செலவு கட்டுப்படுத்துங்க. கடன குறைக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. சிலர் உதவிக்கு யாரும் இல்ல. பார்த்து நிதானமா நாள கொண்டு போறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு குளிர்ச்சியோ குளிர்ச்சியான உணவுகள சாப்பிடுறதுனால பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கு. தொண்டையில வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமா நாள கொண்டு போங்க. ஆ முடிஞ்ச அளவுக்கு நேரத்துக்கு சாப்பிடுங்க. ஓய்வெடுங்க. அலைச்சல் இல்லாம, சோர்வு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. மனச அமைதியாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு மனசு கொஞ்சம் தெளிவா இருக்கும். சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாவும் இருக்கும். சில சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சந்திக்கிற மாரி தான் இருக்கு. நாள முழுக்க முழுக்க உங்களோட நாளா கொண்டு போறதுக்கு சில விஷயங்கள செய்றது நல்லது. உங்களோட ராசியில பார்த்தீங்கன்னா, சந்திரனும், சுக்கிரனும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல குருவும், 3ஆம் இடத்துல சூரியனும், புதனும், 4ஆம் இடத்துல செவ்வாயும், கேதும், 10ஆம் இடத்துல ராகுவும், 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. நாள முடிஞ்ச அளவுக்கு ஆ உங்களுக்கு ஆக்கப்பூர்வமா கொண்டு போறது நல்லது. செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள்ல கொஞ்சம் யோசிச்சு புத்திசாலித்தனமா செஞ்சீங்கன்னா, நல்ல பலன் தர்ற மாதிரி இருக்கும். சின்னதா டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கைக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கும். ஆ நல்ல ஒரு தைரியமும், உறுதியும் உங்ககிட்ட வச்சுக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு மாற்றத்தையும் கண்டு பயப்படாதீங்க. அது நெகட்டிவா இருக்கும்னா ரொம்பவே பயப்படாம, நாள தைரியமாவும், உறுதியாவும் கொண்டு போங்க. ஆ குடும்பத்தில உறவினர்களால சின்ன சின்ன பிரச்சனைகளும் வரும். சந்தோஷங்களும் இருக்கும். கூட பொறந்தவங்களால ஆதாயம் எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். பசங்களாலயும் சரி, நாள் சுமாரா தான் போகும். வீட்டுக்குள்ள எந்த ஒரு வாக்குவாதமோ, விவாதமோ இல்லாம பார்த்துக்கிறது நல்லது. ம். முடிஞ்ச அளவுக்கு நாள உங்களுக்கு சாதகமா கொண்டு போறதுக்கு, காலையிலேயே நாள திட்டமிடுங்க. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு நாள கொண்டு போனீங்கன்னா, சுமூகமான நாளா உங்களுக்கு அமையும். தொழில பொறுத்தளவுக்கு நேரத்தில உங்களால டெலிவரி பண்ண முடியாத பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. தாமதங்கள் நெறையவே இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு பல விஷயங்கள் மண்டைக்குள்ள ஓடுறனால, அ எத முன்னாடி செய்றது, எத பின்னாடி செய்றதுன்னு தெரியாம, பிரச்சனையில சிக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போக வாய்ப்புண்டு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேசுறபோத இடைவெளி விட்டு பேசுங்க. ஆ ரொம்பவே தூரமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க. 2 பேரும் ஒருத்தருக்கொருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி மனசு விட்டு சில விஷயங்கள பேசிக்கிட்டீங்கன்னா, நல்லது. அதே மாதிரி சூழ்நிலைகளையும், நடக்கிற விஷயங்களையும் ஈஸியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது பிரச்சனை இல்லாம போகும். முடிஞ்சா தொணக்கூட வெளியில போயிட்டு வாங்க. மனசுக்கு அது கொஞ்சம் திருப்தி ஏற்படுத்தி குடுக்கும். புரிதல அதிகப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு ஆ நார்மல் தான். வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கு. அதே மாதிரி தேவைகள பூர்த்தி செய்றதுக்கு ரொம்பவே செலவுகள கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு செலவுகள கண்காணிக்க வேண்டியதும், கட்டுப்படுத்த வேண்டியதும் அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் செலவ பார்த்து பண்ணுங்க. விரயம் ஏற்படாம பார்த்துக்கங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சூடு சம்பந்தமான, வெப்ப சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது கட்டி, கண்ணெரிச்சல் அந்த மாரி இருக்க வாய்ப்பு இருக்கு. கவனமா இருக்கிறது நல்லது. அதிகமான நீர் பருகுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. உங்களுக்கு நாள் கொஞ்சம் விரயமும், பண கஷ்டங்களும், பண பிரச்சனைகளும் சந்திக்கக்கூடிய நாளா இருக்கு. எதிர்பாராத செலவுகள் இருக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இல்ல. முடிஞ்ச அளவுக்கு நாள உங்கள நீங்களே உற்சாகமா, அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படாம, நாள் போற போக்குல மகிழ்ச்சியா கொண்டு போங்க. உங்க ராசியிலேயே குரு இருக்காரு. 2ஆம் இடத்துல சூரியனும், புதனும் பொறுப்புகள் அதிகமாக்குறாங்க. 3ஆம் இடத்துல செவ்வாயும், கேதுவும், ஆ 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும், 12ஆம் இடத்துல சந்திரனும், சுக்கிரனும் செலவுகள தேவையில்லாம எதிர்பாராத செலவுகள ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. மனசளவுல உங்களுக்கு எந்த ஒரு நெகட்டிவ் எண்ணங்களையும் வச்சுக்காதீங்க.
நேர்மறையான எண்ணங்கள வச்சுக்கிட்டு, நாள வந்து உங்களையே மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லதா இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு வெற்றிக்கான உறுதி இருந்ததுன்னா, நாள் உங்களுக்கு சாதகமாக வாய்ப்பு இருக்கு. பணம் மட்டும் தான் பிரச்சனையா இருக்கும். மத்தபடி எல்லாமே உங்க கையில இருக்கு. உறவினர்கள் வருகையால வீண் ச ஸ் அ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்லயும் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் தெரியும். திருமண பேச்சுவார்த்தைகள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. அ குடும்பத்துக்குள்ள அனுசரணையான போக்கு நல்லா இருக்கும். பெற்றோரோட ஆதரவு மனசுக்கு தெம்பா இருக்கும். நண்பர்கள் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது மகிழ்ச்சிய ஏற்படுத்தும். தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட வேலைகள திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். வேலை இன்னைக்கு அதிகமா தான் இருக்கு. கூட வேலை செய்ற ஆளுகள் இல்ல. வேலைகள்ல நீங்க அ தப்பு பண்ணாம பார்த்துக்க வேண்டியது அவசியம். தவறுகளால பேர் கெட வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. கவனமா வேலைகள பார்த்து செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அ அடுத்தவங்கள நம்பாதீங்க. நீங்களே கண்ண கண் முன்னாடி எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்றது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பயம் தொணக்கிட்ட எரிச்சலாவும், கோவமாவும் காட்டுக்கிறீங்க. கடுமையா நடந்துக்கிற மாதிரி இருக்கு. அது எந்த ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, பெருசாக்குறதுக்கு வாய்ப்பா இருக்கும். தொணக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பக்குவமான அணுகுமுறை தேவைப்படுது. சில விஷயங்கள அவங்களுக்கு புரியிற மாதிரி சில விஷயங்கள சொல்றதும், செய்றதும் நல்லது. அவங்களுக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்தும் உங்களுக்கு புரிதல் நல்லா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணப்பற்றாக்குறை சந்திக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் இல்ல. அதே மாதிரி கையில இருக்கிற பணம் செலவாகுறது, அதாவது சேமிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாளுங்க. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தொண்டை வலி இல்லைன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சீதோஷ்ண நிலை சரியில்ல. அது மாற்றங்களால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்க. மனச அமைதியாவும், நிதானமாவும், பொறுமையாவும் வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடக ராசி. உங்களுக்கு நீங்க தான் எல்லாத்தையும் தல மேல தூக்கி வச்சுக்குவீங்க. எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு. செய்ற வேலைகள், நீங்க சொல்ற நீங்க சொல்ற விதம், நீங்க எதிர்பார்த்த விதத்துல தான் எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கு. நீண்ட நாள் விருப்பங்கள் உங்களுக்கு நல்லாவே நிறைவேறக்கூடிய நாளா இருக்கும். சின்ன சின்ன ஆசைகள்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு தெளிவான சிந்தனையும், மனநிலையும் இருக்கு. அந்த நாள வந்து அதனால எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாலும் இன்னைக்கு எடுக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க ராசியிலே சூரியனும் புதனும் இருக்காங்க. 2ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும், 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல சனி பகவானும், 11ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும், 12ஆம் இடத்துல குருவும் இருக்கிறது. சுப செலவுகள் அதிகமா ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகையால சந்தோஷங்கள் இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல முன்னேற்றம் இருக்கு. கூட பொறந்தவங்களோட ஆதரவு இருக்கு. நண்பர்கள் வந்து மகிழ்ச்சிய தர மாதிரி சில விஷயங்கள உங்களுக்கு ஆதரவா இருக்கிறது. நல்ல ஒரு திருப்தி தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுங்க. ஆனா, கொஞ்சம் யோசிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. நாள் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. செய்ய வேண்டிய விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். திட்டமிட்டு நீங்க செய்ற செயல்கள் உங்களுக்கே பிரமிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு விஷயமா சின்னதா பயணம் இருக்கிற மாதிரி இருக்கு. அது மூலியமான சாதகமான பலன்கள் இருக்கு. தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றமும், லாபமும் இருக்கு. சேமிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. பண வருவாய் எதிர்பாராத பழைய கடன் வசூலாகிறதுக்கும், கையில பணம் புரள்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். வேலையில நல்ல ஒரு பலன் தரக்கூடிய எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்குண்டான நாளா தான் இந்த நாள் இருக்கு. சரியா பயன்படுத்திக்கங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. எல்லா காரியமும் உங்களுக்கு சுபமா முடியும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மனசுல நல்ல ஒரு ரொமான்டிக் மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கீங்க. அதனால கூட நல்ல ஒரு மகிழ்ச்சிய வெளிப்படுத்தி, சந்தோஷமா 2 பேரும் ஒண்ணா இனிமையான தருணங்கள அனுபவிக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. கூட வெளியில போறதுக்கும், குடும்பத்தோட அதிக நேரம் பண்றதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆ நீங்க சொல்ற பேச்சு எல்லாருமே கேட்டு நடந்துக்கிறனால, உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். சந்தோஷம், நிறைவு நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, நல்ல விஷயத்துக்காக இன்னைக்கு பணம் செலவு செய்றீங்க. குறிப்பா சொல்லணும்னா, பெற்றோருக்காக, வீட்டு விசேஷங்களுக்காக, குடும்பத்தோட சந்தோஷம், மகிழ்ச்சிக்காக செலவு செய்றனால, நல்ல ஒரு திருப்தியான மனநிலையோட இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. பண விஷயத்துல வரவும் இருக்கு. நல்லாவே சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எந்த பாதிப்பும் கிடையாது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும், திறமையும் இருக்கு. உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலை காரணமா ஆரோக்கியம் சூப்பரா இருக்கு. உற்சாகமாவே நல்ல ஒரு நாள கொண்டு போறதுக்கும் மகிழ்ச்சியா அனுபவிக்கலாம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. உங்களுக்கு என்ன நீங்க எப்பவுமே ராசா தான். எது நடந்தாலும் எத பத்தியும் கவலைப்பட போறதில்ல. நடக்கிற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமா தான் இன்னைக்கு இருக்கு. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நாள கொண்டு போகலாம். உங்களோட ராசியில செவ்வாயும், கேதுவும் இருக்காங்க. 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல சனி பகவான், ஆ உ அ 10ஆம் இடத்துல சந்திரனும், சுக்கிரனும், 11ஆம் இடத்துல குருவும், 12ஆம் இடத்துல சூரியனும், புதனும் இருக்காங்க. பொறுப்புகள் இருக்கு. சில எதிர்பாராத நல்ல காரியங்கள் நடக்கும். நல்ல ஒரு அ பணம் வரவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். ஆனா திருப்திக்காக மன நிம்மதியா நாள கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. முன்னேற்றமும், சந்தோஷங்களும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. செய்ற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பலனை குடுக்குற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நீங்களே உற்சாகமா இருக்கிறத பார்த்து பொறாமைப்படுற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு திருப்தியான நாளா தான் இருக்கும். செய்யக்கூடிய காரியங்கள உங்களோட இலக்குகள ஈஸியா அடைவீங்க. ம் உறவினர்கள் வருகை நல்ல ஒரு திருப்தியான மனநிலையும், சில சுப செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். கூட பிறந்தவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்கு. அ தொழில் வளர்ச்சிக்கு இன்னைக்கு குடும்பத்தாரோட ஆதரவும், துணையோட அனுசரணையும் இன்னைக்கு நல்லா இருக்கு. நாள சாதகமாவே இருக்கும். கரெக்ட்டா பிளான் பண்ணுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு நல்லதுன்னு படுதோ, அத திட்டமிட்டு செய்யுங்க. நல்ல ஒரு அனுகூலமான நாளா போக வாய்ப்புண்டு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட திறமை, உங்களோட வேலைகள செவ்வன செஞ்சு முடிச்சிருவீங்க. அதுவும் வேகமா, விவேகமா நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க செய்ற செயல்களுக்கு அ தொழில்லயும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பாராட்டும், அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. லாபம் அதிகமா வரும். சேமிப்பும் உயர்றதுக்கு வாய்ப்பா இருக்கு. சில ஆ சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களோட வேலைகள்ல நடக்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள சந்தோஷமான இருப்பீங்க. நல்ல ஒரு ரொமான்டிக்கா நல்ல ஒரு அ தொணக்கூட உறவ வலுப்படுத்துற மாதிரி நடந்துக்கிற மாதிரி இருக்கு. சின்ன சின்ன சந்தோஷங்கள 2 பேருக்குள்ளேயும் பகிர்ந்துக்கிறது, புரிதல் அதிகமாக்குறது, மனசு விட்டு பல விஷயங்கள பேசுறதும், எதிர்காலத்து நலன் கருதி முடிவெடுக்கிறதும் இன்னைக்கு நிறையவே சாத்தியமா இருக்கு. நிறைவான நாளா இருக்கும். திருப்தியான நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பண விஷயம் வரவு நல்லா தான் இருக்கு. வங்கியில பணம் அதிகமாகறதும், சேமிக்கிறதும் நீங்க கண்கூடா பார்க்குற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும். சேமிப்பு அதிகம். செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு. அதுவும் செலவுகள்னாலும் பயனுள்ள செலவுகள் தான். அத்தியாவசிய செலவுகள் கிடையாது. சாரி அனாவசிய செலவுகள் கிடையாது. சேமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சின்ன சின்ன முதலீடு செய்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும், உற்சாகமும், வேகமும், விவேகமும் ஆரோக்கியத்த சிறப்பாவே வைத்திருக்கும். எந்த பிரச்சனையும் இல்ல. எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நாள் உங்களுடையது. மகிழ்ச்சியா நாள கொண்டு போறதுக்கு வாழ்த்துக்கள். நாள தவற விடாம பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு எத தொட்டாலும் ஏதோ ஒரு சிந்தனையில அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்லைட்டா தூக்கி போட்டுட்டு, பெருசா எடுத்துக்காம, விஷயங்கள லைட்டா எடுத்துக்கிட்டு போயிருங்க. சுத்தி நடக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமா இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தையும் மனச பாதிக்கிற அளவுக்கு நெருக்கமா கொண்டு போகாம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் தள்ளி இருந்து வேடிக்கை பார்த்தீங்கன்னா, நாள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். கொஞ்சம் இன்னைக்கு நாள பொறுத்த அளவுக்கு எதிர்காலத்தோட முன்னேற்றத்திற்கு கொஞ்சம் கவனம் செலுத்துற மாதிரி இருக்கு. செய்ற வேலைகள்ல நிதானமா, பொறுமையா செய்ங்க. எந்த ஒரு அவசர முடிவும் எடுக்க வேண்டாம். ஆ எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், அத ஒரு 2, 3 நாள் தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லதா இருக்கும். வீட்டுக்குள்ள பெற்றோரோட ஆதரவு இருக்கு. ஆனா, தேவையில்லாத சில மன வருத்தங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அத தவிர்க்கிற மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லதா இருக்கும். கூட பொறந்தவங்களோட ஆதரவு எதிர்பார்க்க வேண்டாம். வேலையிலயும், தொழில்லயும் சரி, கூட வேலை செய்றவங்களோடயோ, கீழ வேலை செய்றவங்களோட ஆதரவு இல்ல. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகளுக்கு பின்னாடி சின்ன முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. நாள் உங்களுக்கு சாதகமா போகணும்னா, ரொம்பவே புத்திசாலித்தனமா, ரொம்பவே கேஷுவலா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. ஞாயிற்றுக்கிழமை வீட்ல இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள நீங்களே மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் வச்சுக்கிறது நல்லது. பாட்டு கேட்கறது, சினிமா பார்க்கறது, டிவி பார்க்கறதெல்லாம் ஜாலியா செய்யுங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான நாளா இல்ல. வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓய்வு எடுக்கலான்னு நெனச்சோம். ஆனா, இன்னைக்கு இவ்ளோ பதட்டமும், பிரஷரும் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. வேலை விஷயமா பயணம் ஏற்படுற மாதிரி இருக்கு. அதனால பதட்டமும் கொஞ்சம் கூடிருச்சு. வேலைகள கொஞ்சம் கவனமா, தொழில்ல கவனமா திட்டமிட்டு செய்றது நல்லது.
அலைச்சல் இருந்தாலும் பலன் தர விதத்துல நாள கொண்டு போறது நல்லதா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அ தனக்கூட மகிழ்ச்சிய தக்க வச்சுக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத செய்றது நல்லது. உங்ககிட்ட ஆற்றல் குறைஞ்சு, எதையோ மனசுல வருத்தத்தோட இருக்கிற மாரி தொணக்கூட இருக்காதீங்க. நட்பா கேஷுவலா பேசி பழகுங்க. சில புரிதல அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. அவங்களுக்கு பிடிச்சமான சில விஷயங்கள செஞ்சீங்கன்னா, உறவுக்குள்ள பிணைப்பு கொஞ்சம் அதிகமாகும். பிரச்சனை இல்லாத நாளா போக வாய்ப்புண்டு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அது உங்களுக்கு பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்பத்தில செலவுகளுங்கிற பேர்ல தேவையில்லாத செலவுகள், எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு ரொம்பவே கவலைய வருத்தப்படுற மாதிரி இருக்கும். பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது, செலவ கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் இருக்கிறனால கால் வலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மனச அமைதியா வச்சுக்க, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பாட்டு கேட்கறது, ஆ ஜாலியா தொணக்கூட வெளியில வாக்கிங் போங்க. மனச நிம்மதியா வச்சுக்கிட்டு நாள மகிழ்ச்சியா கொண்டு போறதுக்கு என்னலாம் செய்ய முடியுமோ அத செய்றது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பதிவுல ஒரு 6 ராசி இருக்கு. அடுத்த பதிவுல ஒரு 6 ராசி இருக்கு. அந்த 6 ராசிக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல பின் பண்ணியிருக்கேன். அத பார்த்து அந்த ராசியிலயும் உங்க குடும்பத்தில இருக்கவங்க யார் இருந்தாலும் பார்த்துக்கிறது நல்லது. இது எதனாலன்னா, அதே மாதிரி அ ராசியோட நேரம் கரெக்ட்டா எந்த நேரத்தில வீடியோ பார்க்க முடியுன்றத டிஸ்கிரிப்ஷன்ல கிளியரா குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணாலே போதும். கரெக்ட்டா அந்த நேரத்தில உங்க ராசிக்கான பலன பார்த்து பயனடையலாம். அ உங்களுக்கு வசதிக்காக சில விஷயங்கள நாங்க செய்றோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவை. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளோ ராசி என்ன வருதுன்றத நாங்க பார்க்கறதுக்கு விருப்பப்படுறோம். லைவ் போடுறதுக்கு அதிகமான விருப்பம் இருக்கு. உங்களோட உதவியும், ஆதரவும் எங்களுக்கு எப்பவுமே தேவை. முடிஞ்ச அளவுக்கு ஆதரவா இருங்க. நன்றி, வணக்கம்.